ப்ரோ பரோட்டால ரோஸ் மில்க், பாதாம் மில்க், சாக்லேட் மில்க், பிஸ்தா மில்க் எல்லாமே கலந்து சாப்பிடுங்க ப்ரோ. அட இதெல்லாம் எனக்கு சப்பா மாட்டறாங்கப்பா. இப்பமே கிரிட்டு முடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சூட்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுப்பா. கிரிட்டு கடைக்கு நம்மளும் நம்ம மாப்பிளையும் ஒரு வழியா சூட்டி எடுத்துட்டு சிவிடா நம்ம ஜூஸ் கடைக்கே வந்தாச்சுப்பா. நம்ம அம்மு ஜூஸ் கடைக்குள்ள போயிட்டு ஏலா தம்பி அண்ணனுக்கு ஒரு சாக்லேட் மில்க், பாதாம் மில்க், ரோச் மில்க், அதுக்கப்புறம் பிஸ்தா மில்க் எல்லாத்துலயும் ஒன்னொன்னு பார்சல் கட்டிருப்பா. அப்படியே நைஸ் ஐடியா லைட்டா ரோஸ் மில்க் மட்டும் ஊத்தி விடு அண்ணா அப்படியே இறக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் ஐடியா ரோஸ் மில்க் குடிச்சு முடிச்சிட்டப்பா. அப்படியே பாதாம் லைட்டா இறக்கி விடு தம்பின்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சு முடிச்சாச்சுப்பா. அப்புறம் என்ன தம்பி சீக்கிரம் வேகமா கட்டுப்பா. இது என்ன காலம் போற வயசுல பங்களா நாய் மேய் முடி நாளையில இருந்து வெட்டிட்டு வந்துடணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லியாச்சுப்பா. ஒரு வழியா தம்பி எல்லா பார்சலும் கட்டி முடிச்சிட்டாப்பா. அதுக்கப்புறம் தம்பி பில்ல போட்டு கொடு மாப்பிள, நீ பில்ல பே பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் ஐடியா அப்படியே போயிட்டு ஒரு கிருணி பழம் கண்ணை ஊத்திட்டு இருந்துச்சு. அப்படியே எக்கல அடிச்சுட்டு நைஸா ஓடி வந்துட்டோம்ல. பழத்தை எடுத்துட்டு வந்தது கூட தெரியாம பில்ல போட்டுட்டு இருக்கான்ப்பா. இதுல இவங்க ஓனர் சூசி ஃபேக்டரி வேற வைக்கணும் இவனை வச்சு கனவு கண்டுட்டு இருக்காரு. சரில தம்பி பாப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸ் ஐடியா கிளம்பியாச்சுப்பா. அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா வாங்கணும்ல, அப்படியே பரோட்டா கல்ல போய் பரோட்டா வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிரிட்டு நம்ம மாடிக்கு கிளம்பி வந்தாச்சுப்பா. ஒரு வழியா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுப்பா. அப்புறம் இந்த சால்னா பாக்கெட் இருக்கு பாத்தீங்க, அது நம்ம சோத்தோட பரவட்டி அடிச்சு போடுவோம். சரிப்பா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு நான் தட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி கீழே போய் எடுத்துட்டு வரும்னு சொல்லிட்டு கீழே போனா அதுக்குள்ள இவங்க பரோட்டாவை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா. இது தெரியாம நான் கீழே போய் தட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தப்பா. என் கட்டணா அப்படியே பின்னாடி போய் நின்ட்டானுங்கப்பா. அது தெரியாம நான் திடீர்னு வந்து பார்த்தா பரோட்டா கோணும். என் கொய்யால பூனை ஒரு வேலை தின்றுமா, பூனை பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊத்தியா திங்க. அண்ணா பூனையை கண்டுபிடிச்சிட்டாங்களா? என் கொய்யாலா நீங்க தான் இதெல்லாம் காலி பண்ணது. ஒழுங்கா பரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க, ஆளுக்கு ஒரு பரோட்டா செமிச்சு அப்படின்னு அடிச்சு பத்திட்டப்பா. ஒரு வழியா பரோட்டா வாங்கிட்டு வந்தானுங்க. என்ன மறுபடியும் சால்னா நீட்டான். கொய்யா மறுபடியும் சால்னா ஊத்தி திங்கிறதுக்கா ஓடல அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாச்சுப்பா. அதுக்கப்புறம் பரோட்டாவை பிச்சு போட்டு அதுல ரோஸ் மில்க் ஊத்தி, அதுக்கு மேல பாதாம் மில்க் ஊத்தி, அதுக்கு மேல பிஸ்தா மில்க் ஊத்தி, அதுக்கப்புறம் சாக்லேட் மில்க் ஊத்தனப்பா. என் கொய்யால வானவில் கலர் வருது. என்னடா இது பரோட்டாக்கு வந்து சோதனை. சரி இருந்தாலும் நம்ம கலக்கி பிடிச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எடுத்து வாயில வச்ச பாருங்க. வச்ச உடனே பக்கத்துல உள்ள 2 பேர் மூஞ்சில துப்பலாம் போல வந்துச்சுப்பா. இருந்தாலும் டாஸ்க் முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே முழுங்கிட்டேன். அப்படியே 4 வாய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட சாப்பிடுங்க. அவங்க வேணானுங்க. என் கொய்யால சால்னா ஊத்தி மட்டும் உங்க வாயில நல்லா போட்டியா இப்போ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு சாப்பிட வச்சாச்சுப்பா. பரோட்டாக்கும் ஜூஸுக்கு பிசு பிசுன்னு ஓட்டுதுப்பா. யாரும் தலையை தொங்க போடாம இருந்தா சரிதான். ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா. கிரிட்டு சரிங்க, ஒரு வழியா இந்த டாஸ்க் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க.